உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருடம் மே மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் வெறுப்பேற்றுறாங்களோ அப்படிதான் இருக்க போகுது. கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம். என்னதான் 2ஆம் வீட்டதிபதி இந்த பக்கம் அவரோட இன்னொரு வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி இருந்தாலுமே நம்மளுக்கு அது ஓகே சாதகமான அமைப்பில் இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட், கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் முதல் ஒரு 15 நாட்கள் ஒரு மாதிரியும் அடுத்த 15 நாட்கள் ஒரு மாதிரியும் இயங்க போகுது. ஸோ முதல் 15 நாட்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். நிறையா பேர் முன்னாடி உங்களை நிலைநிறுத்தணும்னு நினச்ச விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். ஆனால் கண்டக சனியில் இருக்கீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இன்னொரு பிளான்ட் இருந்து அப்படியே செவ்வாய் இருந்து சனி அப்படியே மறைச்சிட்டு இருந்தார். இப்போ அவரும் போயிட்டார். சனி அங்கேருந்து யாருடைய கூட்டம் இல்லாமல் டைரெக்டாக உங்களை தான் பார்ப்பேன்னு அடம் முடிச்சு பார்க்க போகிறாரு. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை. ஹெல்த்தில் தான் அது எக்ஸ்பெஷலி காலில் தான் அடி வாங்குறீங்க. கால், இடுப்பு, நரம்பு இதுதான் பிரச்சனை. கன்னிராசிக்காரங்க கால் பாதத்தை கவனமாக பார்த்துக்கோ வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. காஃப் மசிலில் சில பேருக்கு பிடிக்கும். காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது அந்த காஃப் மசில் பிடிச்சிக்கும். திரும்ப அதன் மூலமாக ஒரு சின்ன தேவையில்லாத ஒரு சலனம் வந்துட்டு போகும். கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணும். ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு என்னதான் இருந்தாலுமே அந்த 2ஆம் இடத்து அதிபதி இன்னொரு வீட்டில் ஆட்சி வாங்கியிருக்காரா, இது என்ன பண்ணால் பேச்சில் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேச வைக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. நிறையா பிளெஸ்ஸிங் கிடைக்கும். கோயிலாக போவீங்க இந்த தடவை. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கோயிலாக போயிட்டு வருவீங்க. நீங்கள் பிளானே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் அதெல்லாம் நடக்கும். 7ஆம் இடத்துல சனி பார்க்குறாரா, இந்த சனி தாங்க குலதெய்வம். நிறைய பேர் குலதெய்வ கோயில், அதுவும் உங்கள் குலதெய்வம் காவல் தெய்வமாக இருக்குன்னு அதை போய் பார்த்துட்டு வருவீங்க இந்த தடவை. நிறைய பேருக்கு இந்த கருப்பசாமியோட, மதுரை வீரனோட, இந்த மாதிரியான குலதெய்வங்கள் இருக்குல்ல, முனீஸ்வரன், அந்த மாதிரியான குலதெய்வத்தோடலாம் இந்த தடவை கனெக்ட் ஆகும். இல்லை அந்த மாதிரியான கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு, காவல் தெய்வங்கள் கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீர்கள். அதன் மூலமாக ஒரு நல்லவை எல்லாம் உங்களை தேடி வரும். நிறையா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் கலக்கங்கள் குறையும். ஆனால் ஒன்று நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி, நான் எடுத்தோடனே ஒரு விஷயம் சொன்னேன், கருத்துக்களால் கவரக்கூடிய கொஞ்சம் உங்கள் கருத்து அடுத்தவர்கள் மீது திணிக்காமல் இருக்கிறது கன்னிக்கு எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ். நான் ஏற்கனவே 2 மாதமும் சொல்கிறேன், இந்த மாதமும் சொல்கிறேன், உங்கள் கூட இருக்கிறவங்க தான் உங்களை குளிப்பறிப்பாங்க. இங்கே உங்கள்கிட்ட நல்லா பேசிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு அவனுக்கு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதனால் கன்னிராசிக்காரங்க கூட பக்கத்தில் நிற்கிறவன்ட்ட கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அக்ரிமெண்ட் போட்டு முறையாக பார்ட்னர்ஷிப் இருந்தால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாட்டி வேண்டாம். அதே மாதிரி வீட்டில் பார்ட்னராக இருந்தாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் அமைதியாக சின்சனாக போயிடுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் 2041 வரதை இப்போ சொல்லுவீங்க, அவங்களுக்கு புரியாது. ஏன்னா தொலைநோக்கு பார்வை எப்பயுமே கண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நடக்கிறத பற்றி பேசுனா இப்போ இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன கிளாஷ் வந்துட்டு போகும். நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க இந்த தடவை. அலைச்சல் அது கோயிலாக சுற்றுவீங்க. நிறைய ட்ராவல், நிறைய விஷயங்கள், நிறைய கர்மா காரியங்கள் நடக்கும். ரத்த உறவுகளில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு கர்மா காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதுக்கு போயிட்டு வரதெல்லாம் போன மாதத்துலேருந்து இந்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனுடைய பொசிஷனை வச்சு நிகழ்ந்திருக்கலாம். நிறையா கன்னிராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவை கடன் அடையுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் எடுக்கவே இல்லை, எடுக்கலாமா பயமாக இருக்குது, கண்ணை மூடிட்டு எடுங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நிறைய மூலிகளோடு கனெக்ட் ஆவீங்க, நிறைய ஃபார்மாவோடு கனெக்ட் ஆவீங்க. இதெல்லாம் கன்னிக்கு இந்த தடவை கை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவமாக இருக்குது. ஏன்னா தான் எடுத்தாலும் இந்த தடவை நாட்டு மருந்து கடையில் போய் ஏதோ ஒரு சித்திரத்தை வாங்கி போட்டால் தான் என் த்ரோட்டு சரியாகுன்ற மாதிரி இருக்க போகுது. இந்த தடவை கொஞ்சம் இந்த நாட்டு மருந்துகளோடு கனெக்ட் ஆவீங்க. யார் கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் முழுமையும் த்ரோட்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கலக்கமும் கொஞ்சம் கவனமும் தேவைப்படக்கூடிய மாதமாக தான் இருக்குது இந்த மாதம். சரியா? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு ஆர்கியூ பண்ணாது. நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு நிலைநிறுத்தணும். சில விஷயத்தை மேற்கொள்ளும் போது எதுக்கிட்டா இவங்கள்ட்ட பேசணுன்ற மாதிரி அடுத்தவங்க விட்டு போயிடுவாங்க. அது நம்ம ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி இருக்கலாம், ஆனால் அடுத்த வாய்ப்பு வருமானு கேட்டால் அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் தான். அதனால் கொஞ்சம் வேலை பார்க்குறவங்க உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அது உங்கள் பிரச்சனை இல்லை, சனியோட பிரச்சனை. ஆள் அனுப்பியிருப்பார். அப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்து வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருக்கணும். இல்லை உங்களை பேப்பர் போடுற அளவுக்கு உங்களை டார்ச்சர் பண்ணிவிடும் கன்னிராசி. கொஞ்சம் கவனம்.
எடுக்கிற எல்லா முயற்சியும் சக்ஸஸ் தான். இன்னும் குரு வந்தப்புறம் அந்த 11ஆம் இடத்துல வந்துட்டாருன்னா கவலையே இல்லை. இந்த 10ஆம் இடத்துல அந்த விளிம்பில் இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்த பண்ணி உங்களை பதவியை பறிக்க வச்சுருவார். ஏதாவது ஒன்று பண்ணி அந்த இடத்த விட்டு அமுச்சு விட்ருவார். ஏதாவது ஒன்று பண்ணி இதை வேணாமேன்னு தூக்கி போட வச்சுருவார். அதனால் இந்த மாதிரி சூழலில் மட்டும் வேலையில் மட்டும் கவனம். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குப்பா. பணவரவு நல்லா இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது, பிள்ளைகள் மூலமாக பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் நல்லா இருக்குது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வீட்டில் மதிப்பு மரியாதை உயரும், அது நல்லா இருக்குது. சொந்தக்காரங்களோட எங்கேயாவது போகிறது சுற்றுறது இதெல்லாம் நல்லா இருக்குது. வேலையில் மட்டும் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும். அதே மாதிரி நீ அப்போ சொன்ன நீ இப்போ சொன்னேன்னு சில பேர் வந்து உங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி நீங்கள் செய்வேன்னு சொன்ன வாக்கு உறுதியை செய்யலையேன்ற மாதிரி உங்களை வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டு போயிட்டே இருங்க. யாருக்கு போய் உங்களை ப்ரூவ் பண்ணாதீங்க. நான் தான் சொன்னேன், ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆர்கியூ பண்ணாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ஒரு மாதம் முழுமையும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆர்கியூமெண்ட்டு வேண்டாம். யாருக்கும் ஆர்கியூமெண்ட் பண்ணி நம்மளை ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழல் இல்லை. அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்காதவங்க போயிடுவாங்க. உங்கள் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். கொஞ்சம் வீட்டில் வந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாக இருக்குது. நிறைய நல்லவை கூடி வரப்போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது டைம் பீரியடு. 11 இன்னும் எனக்கு தெரிஞ்சு 11ஆம் இடத்துலலாம் குரு வந்தப்புறம் லாபம் வேறு லெவலில் இயங்கும். முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். இந்த ஒரு 15 நாள் 16 நாள் கொஞ்சம் கன்னி ராசிக்காரர்கள் கவனமோடும் தேவையில்லாமல் அடுத்தவர்கள்ட்ட கருத்தை திணிக்காமல் இருந்துட்டிங்கனாலே போதும். தொடுறதெல்லாம் வெற்றியாக மலரக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த மே மாதம். ஓகே, ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரா, அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிக்கும் கன்னிராசிக்கார. படிக்கிற குழந்தைங்களுடைய படிப்பு அபரிவிதமாக இருக்கும். லீவாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸை போய் ஜாயின் பண்ணுங்க பிள்ளைங்க. இல்லை நீங்களே கொண்டு போய் தள்ளி விடுவீங்க. இந்த தடவை பிள்ளைங்க கம்ப்யூட்டர் கோர்ஸோடு அவர்களுடைய லீவை வந்து விடுமுறையை வந்து ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொள்வார்கள். நீங்கள் கன்னி ராசியாக இருக்கணும் இல்லைங்க, கண்ணியில் ஏதாவது ஒரு பிளானட் இருந்தால் கூட பிள்ளைங்களை இந்த தடவை சிஸ்டமேட்டிக்காக ஏதோ ஒன்றில் சேர்க்கணும், இல்லை ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கணும். சில பேர் வீட்டில் இன்னும் லேப்டாப் வாங்குவீங்க, ஃபோன் வாங்குவீங்க, இதெல்லாம் நடக்கும். இன்னும் சில பேர் கேமரா ஃபீல்டில் இருந்தீங்கன்னா புதுசாக உங்கள் தொழிலுக்காக கேமரா வாங்குவீங்க, இல்லை அதை உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போயே போய் உங்கள் காட்டில் போட்டால் எலக்ட்ரிக்கல்ஸ் ஐட்டம் தான் இருக்கும். நிறைய இந்த புகைப்படங்களோடு இந்த தடவை கனெக்ட் ஆக போது நிறைய செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். குழந்தைங்கள சொல்கிறேன், 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வரனே அமையலாம் இந்த தடவை வரணும் அமைப்பு. ஏன்னா லாபத்தில் உட்காந்து குரு உட்காந்துட்டு 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3, 5 இருந்தாலும் திருமணம் சும்மா 7 மட்டுமே வச்சுட்டு திருமணம் பண்ண முடியாது. 3, 5, 12 கனெக்டிவிட்டி வேணும். அப்போ திருமணத்திற்கான வாய்ப்பை அது கொடுக்கும். இந்த தடவை திருமணம் ஆகாத கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக 35 வயசானாலும் திருமணத்திற்கான யோகத்தை கொடுத்துடும். ஸோ அப்போ 20 வயசு 40 வயசு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் திருமணத்திற்கான வாய்ப்பும் திருப்பங்கள் வரக்கூடிய அமைப்பும் கிடைக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம் உண்டு, வேலையில் இடமாற்றம், வேலையில் ப்ரமோஷன், இதெல்லாம் உண்டு. தேவையில்லாமல் வார்த்தைகள் அடுத்தவரிடம் வடை சுடாதீர்கள். இவ்வளோதான் ஒரே விஷயம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 40 60 இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வியாபார வெற்றி, புதிய தொழில் தொடங்கலாமான்ற எண்ணம் வரும். தைரியமாக தொடங்குங்க. நீங்கள் தொடர்றதெல்லாம் ஜெயிக்கும். எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல லாபத்தில் குரு இருந்தால் வேறு என்ன வேணும்? கிட்டத்தட்ட 3 7 இயக்குவார். நல்லா இருக்குது டைம் பீரியட். ஒன்றும் பெருசாக நெகட்டிவ். அடுத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கன்னிராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நல்லதெல்லாம் கொண்டு வந்துவீங்க இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஸோ பெருசாக நெகட்டிவாக ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்க போகுது, கவலையே பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் வயிற்று பிரச்சனை, வாய் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். த்ரோட்டில் தான் ப்ராப்ளம் வரும் இந்த தடவை கண்ணிக்கு. த்ரோட்டு வயிறு இது ரெண்டையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி மேலே கீழே வரும்போது ஏதோ ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே வருவீங்க. நான் பேசினா கூட இப்போ வீடியோ பார்க்கும்போது கூட மைண்ட் எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ஸ்டெபிள் பண்ணுங்கள். துளசி மாடத்துக்கிட்ட உட்காந்து முடிஞ்சால் ஓம் மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லுங்கள். இல்லை துளசி மாடம்லாம் எங்கேயுமே இல்லையா, சும்மா நான் சொல்கிற மாதிரி இந்த மகாமுத்திரையை வச்சு கன்னிராசிக்காரங்க ஓம் சொல்லிக்கிட்டே இருங்க. மைண்டு கொஞ்சம் பீஸ் ஆகும். இது பண்ணாலே போதும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் எல்லாம் வசந்தத்தின் வாசல்படியில் நிற்பதற்கான நாட்களாக தான் அமைய காத்திருக்கிறது. அதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாக இந்த மே மாதம் திகழப் போகிறது. கன்னிராசிக்காரங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நரசிம்மர் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தை கொடுக்கும். அதை தாண்டியும் சொர்ண ஆகஷ்ண பைரவர் வழிபாடு. சொர்ணா கிருஷ்ண பேர் கையில் கலசத்தோடு இருப்பார். அவரை பாருங்கள், எங்கேயாவது இமேஜ் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதம் ஃபுல்லாக அவரை பார்த்துட்டே இருங்க. அந்த இமேஜை பார்க்க அந்த எனர்ஜி நிறைய பண வரவை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ சொர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். சரி, என்ன பார்ப்பீங்க? கன்னிராசிக்காரங்க நிறைய பசுமாடு பார்ப்பீங்க.
மாட்டு வண்டி பார்ப்பீங்க. பசுமாடு பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த மாடு உங்கள் கண்ணில் படும். மாட்டு வண்டியெலாம் பார்க்குறீங்கன்னா கவலைப்படாமல் போயிட்டே இரு, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இரு, எதை பற்றி யோசிக்காத, இந்த இடத்த நகர்ந்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இருக்குது. தேவையில்லாத நீங்களாம் போட்டு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போய்க்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வாகவும் இந்த பிரபஞ்சம் இந்த சமிக்கைகளை உங்களுக்கு கொடுக்கிறது. ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் உங்களுடைய வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது.